செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காற்றும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற
வந்தோம், உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகா பிரிய தேவனாய் இருக்கிறபடியா, சேனைகளின் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையா இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் போற்றுதலுக்கும் புகழுக்கும் நீ தேவன், ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிகர் இல்லாதவர், மகிமை உடையவர், மகா பெரியவராய் இருக்கிறபடியா ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாம் தேவரை உயர்த்த வந்திருக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடியா உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ நாங்கள் தகுதியற்றவள் ஆண்டவரே. ஓ தகுதிக்கு மிஞ்சி எங்களை அளவுக்கு அதிகமாய் நீர் எங்களை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஆராதனை அழகு நாயகரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், 1000 நாமங்களுடையவர். ஓ நாங்கள் எதை சொல்லி பாடுவோம் ஆண்டவரே, எதை சொல்லுவோம்? நீர் செய்த நன்மைகள் ஏராளம், நீர் படைத்தது ஏராளம். எல்லா சிருஷ்டிப்பிக்கு நாயகரே, எல்லா சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவே, ஓமை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா.
தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நாங்கள் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, ஹalleluya, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துறீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துறீங்க. இனிமேலும் நடத்துவார். நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க ஆண்டவரே, எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, என்னில் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, எங்களோடு எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிறீரே. நீங்க இன்னும் என்றும் பாடுவேங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவேங்க. மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்னும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000,
சொல்லி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். நாங்கள் எதை சொல்லி நீர் உன்னதமான தேவன் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் ஆண்டவரே, நீர் முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் எதை சொல்லி எங்களோடு இருக்கிறவர் இம்மானுவேல் எப்போதும் எங்களோடு இருக்கிறவராய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதை சொல்லி நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே. யெகோவா தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். நீங்க போதும் ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில நீங்க போதும் ஏசப்பா. ஓ, நேற்றும் என்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனா இருக்கிறபடியா நீங்க போதும் ராஜா. எங்களோட வாழ்க்கைக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒளி விளக்காய், எங்களுக்கு வழி காட்டியாய், எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய், எங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறபடியால் நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இருள் நிறைந்த வாழ்க்கையிலே, வெளிச்சமற்ற வாழ்க்கையிலே நீரே எங்களுக்கு கூட இருக்கும் பொழுது, நீங்க எங்களுக்கு போதுமானவராய் இருக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியாய் இருக்கிறவரே நீங்க போதும் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்துகிறது ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீங்க போதும் அப்பா, நீங்க போதும். எங்களோடு நீங்க இருந்தால் போதும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு ஒட்டி இருந்தால் போதும். நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கலாம் ஆண்டவரே. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை தோல்விகள், அதன் மத்தியில் நீங்க இருந்தால் போதும் ஆண்டவரே. அதன் மத்தியில் நீங்கள் இருந்தால் போதும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், அதற்கு முன்பாக நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே. அந்த தடைகள் விலகி ஓடும் ஆண்டவரே, அந்த சாபங்கள் விலகி ஓடும், அந்த பிரச்சனைகள் விலகி ஓடும், அந்த உபத்திரம் விலகி ஓடும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. எங்களோடு இருங்க ஆண்டவரே, எங்களோடு இருங்க ஏசப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகுதிக்கு மிஞ்சி எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் என்ன உமக்கு செய்தோம் ஆண்டவர். நாங்கள் தகுதிக்கு மிஞ்சி நீ செய்கிற தேவனா இருக்கிறவன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே
போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீளும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நாங்கள் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே, எத்தனை இன்பமே, உந்தன் சமூகமே, உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே, உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ, புது பலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. தனித்தரும் மரங்களாய் செழித்தோட செய்கிறீரம்மா. நாங்கள் காணித்தரும் மரங்களாய் செழித்தோட செய்கிறீர். நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, தேனிலும் இனிமையே, சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே,
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே ஐயா இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஒருவருக்கே ஆராதனை 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 எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலவரத்திலும் காண்கிற தேவனை கண்டீரே நன்றி ஐயா ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா ஐயா என்னை கண்டீரே ராஜா நன்றி ஐயா நீர் ஒருவர் தான் காண்கிற தேவன் ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களுக்கு வழி ஆண்டவரே திறக்கிற தேவன் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே எங்களை காண்கிற தேவன் நன்றி ஐயா ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை 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 நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ராஜா ஓ எல்ரோஹி யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவனே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எங்களுக்கு இன்பமானது ஆண்டவரே
உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆசீர்வாதமானது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு பாதைகளை காட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் ஆண்டவரே, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், எங்களை ஆலோசனை கர்த்தராய் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எங்களை காண்கிற தேவன் ஆண்டவர், எங்களை காண்கிற தேவன் ஆண்டவர், எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடியா நீங்க எங்களோட வாழ்க்கையிலே போதும் ஆண்டவர். இந்த ஆராதனைக்கு, துதிக்கும், கனத்துக்கும், புகழுக்கும், மகிமைக்கும் நீங்க ஒருவர் தானே ஏசப்பா. நீர் ஒருவரே உமக்கே கனம், மகிமை, புகழ் செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்செவிட லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனைகள் ஸ்தோத்திரிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லாமான பொருட்களை மறைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த வசனங்களை படிக்கும் போது எனக்கு புரிதலை தாழும். ஆவியோடு உண்மையோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு நெருப்பில் நம்பிக்கை. நெருப்பில் நம்பிக்கை என்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகத்தில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக என்று நாம் சொல்லலாம். 1 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். ஆனால் எல்லா வசனங்களையும் நாம் படிக்க முடியாது. இந்த முக்கியமான சில வசனங்களை படித்து இதற்கான செய்தி, கருப்பொருள் என்பதை நாம் இந்த காலையிலே புரிந்து கொள்ளலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம், அதனுடைய முன்னுரை நாம் பார்க்கும்போது, அப்போது நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா பாபிலோனிலே 60 முழம் உயரமும் 6 முழம் அகலம் கொண்ட ஒரு பெரிய ஒரு பொற்சிலையை அங்கு ஸ்தாபிக்கிறான். அதை ஒரு சமபூமியிலே எடுத்துக்கிறான். பிளெயின் லேண்ட் என்று சொல்றாங்க, சமபூமியில. இப்போது அந்த சிலையுடைய பிரதிஷ்டை எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. ஒரு ராஜாவுடைய கட்டளை என்ன? கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும் போது எல்லாரும் தாழ விழுந்து சிலையை வணங்க வேண்டும். இது ராஜாவுடைய கட்டளையா இருந்தது. அந்த தேசத்தில் இஸ்ரவேலிருந்து அநேக ஆட்களை அகதிகளாக பிடித்து வந்தார். அநேகர் அந்த பாபிலோனுடைய கட்டுமான பணிக்காக அநேக ஆண்கள், பெண்கள், வாலிபரை அகதியாக பிடித்து வந்தாங்க. அதிலே குறிப்பிடும்படியாக ஒரு 4 பேர் மட்டும் நாம் தானியேல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்ற 4 யூத வாலிபரை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த அதிகாரத்தில் நாம் 3 பேர் மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இஸ்ரவேலில் எப்படி யெகோவா தேவனை தொழுது கொண்டார்களோ அதே போல பாபிலோன்ல வந்த பிறகும் என்ன செய்கிறார்கள்? யெகோவா தேவனை அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். பாபிலோன்லே அவர்கள் உண்மையா இருந்தபடினால், உங்களுடைய வேலையில நல்ல ஞானமா இருந்தபடினால், கவனமா இருந்தபடினால், ஒழுக்கமா இருந்தபடினால், கீழ்ப்படிந்தபடினால் ராஜா என்ன செய்தான்? பாபிலோன்ல அவர்களுக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. உயர் பதவியில் வந்த பிறகும் அவர்கள் தங்களுடைய தேவனை யெகோவாவை வழிபடுவதை விட்டுவிடவில்லை. தேவனை தொழுது கொள்ள அவர்கள் வெட்கப்படவில்லை. இப்போது இந்த வாலிபரை குறித்து தான் இந்த காரியங்களை பார்க்கணும். இப்போ அநேக வாலிபரை நாம், கிறிஸ்துவ வாலிபரை நாம் பார்க்கும்போது, குறிப்பாக திருச்சபையில பார்க்கும்போது, பொதுவெளியிலே என்ன செய்யறாங்க? அவங்க வெட்கப்படுவதில்லை. ஆனால் ஆலயத்திலே கர்த்தரை தொழுது கொள்ள வாலிபர்கள் வெட்கப்படுவதை நாம் வாசிக்கிறோம். யார் நம்மை பார்க்கிறார்கள் அது முக்கியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த பிறகும் ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு மாறாமல் நாம் இருக்க வேண்டும். நீ உயரும் போது அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க? சந்தோஷப்பட மாட்டாங்க. உன்னை கீழே இறக்கி விட தான் யோசிப்பாங்க. அதே கதை தான் இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் உயர்வு வந்த பிறகு அங்க இருக்கிற மந்திரிகள் செய்றாங்க, எப்படியாவது இந்த இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிக்க வைக்க வேண்டும் என்று இப்படியாக ஒரு சதி திட்டத்தை செய்து அதன் மூலமாக இந்த சிலையை வடிக்கப்பட்டு
இப்போது சிக்கல்ல இருப்பதை நாம் பார்க்கணும். முதல்ல நீ யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு நீ யாருக்கு சொந்தம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் தெரிந்திருப்போமானால் அப்போது என்ன நமக்கு வரும்? கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார், மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஆபத்து காலத்திலே அவர் எனக்கு கண்மலையுமாய் இருப்பார் என்று நாம் அவரை விசுவாசிக்கலாம். இப்போது இங்க ஒரு பெரிய சிலை அங்கு செய்தாங்க, ஸ்தாபித்தாங்க. குறிப்பாக வேதத்துல நாம் பார்க்கும்போது தேவனுக்கு பிடிக்காத காரியம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். நீங்க வாசி பாருங்க வீட்டுல, யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 3-6. அப்போது சிலை வழிபாடு என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அருவருப்பான காரியம் நாம் வாசிக்கிறோம். அதனால் இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த சிலை வழிபாடுக்குள்ள அவங்க போகாமல் யெகோவா தேவனை அவர்கள் வழிபட்டதாக வேதம் கூறுகிறது. இப்போது ஒரு பெரிய ஒரு சிலையை ஸ்தாபித்தாங்க. எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. இப்போது ராஜாவுடைய கட்டளின்படியாக அங்கு கீதவாத்தியங்கள் முழக்கப்பட போகிறது. 5ஆம் வசனம், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடுவீர்கள். இப்போது கீதவாதிகள் வாசிக்கிறாங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்பூர். 6 விதமான வாத்திய கருவிகள், 6 இன்ஸ்ட்ருமெண்ட். 6 வேதத்தில் 6 என்றால் இன்கம்ப்ளீஷன், முழுமையின்மை. 6 என்று எங்கெல்லாம் வருகிறதோ முழுமையின்மை. வேதத்தில் 7 என்றால் பெர்ஃபெக்ஷன், முழுமை, முழு நிறைவு. நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னும் எப்படி நாம் இருக்கிறோம்? இன்கம்ப்ளீஷன், முழுமையின்மையா தான் இருக்கிறோம். என்னதான் நாம் ஆலயத்துக்கு வந்தாலும், வேதம் வாசித்தாலும், ஜெபம் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் என்ன செய்யறோம்? இப்போது முழுமையின்மையா தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில முழுமை பெற்ற மகனாக மகளாக நாம் மாற முடியாது. அதனால் 6 என்பது அங்கு முழுமையின்மையை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆதியில வாசிக்கும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும் போது அப்போது என்ன செய்யறாங்க? தேவன் எல்லாவற்றையும் செய்தாங்க. இந்த 1ஆம் அதிகாரம் 31 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. 1:31 ஆதியாகமம். அப்போ தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலம் விடி காலமா இருந்தது. 6ஆம் நாளா இருந்தது. 6 என்பது இன்னும் முழுமை பெறவில்லை. 7ஆம் நாளில தான் என்ன செய்கிறது? சிருஷ்டிப்பு முழுமை பெற்றதாக வேதம் கூறுகிறது. எரிகோ பார்க்கிறோம், 6 நாட்கள் சுத்தி வந்தாங்க. 7ஆவது நாள் தான் அங்க முழுமை பெற்றது, எரிகோ விழுந்தது. நம்ம எல்லாருமே செய்யணும். 6 தான் முழுமையின்மை இன்னும் பெறவில்லை. பாவிகளா இருக்கிறோம், கிருபையினாலும் மீட்கப்பட்டோம். ஒவ்வொருவருக்கும் தேவ தயவு நமக்கு தேவைப்படுவதாக வாசிக்கிறோம். அங்கு இசை வாசிக்கப்படுகிறது வாசிக்கிறோம். குறிப்பாக இசை என்பது ஒரு மிக முக்கியமான காரியம். எங்க வாசிக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம், யாருக்காக வாசிக்கிறோம், அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மியூசிக் இதே எல்லா இடத்திலும் அதே இசைக்கருவி வாசிக்கலாம். ஆனால் அந்த இசைக்கருவி நாம் ஆண்டவருக்காக, தேவனுடைய மகிமைக்காக நாம் வாசிக்கும் போதுதான் அப்போது தேவன் அதிலே பிரியப்படுவார் வாசிக்கிறோம். இப்போது அந்த சிலையை ஸ்தாபித்தாங்க. அப்போது இந்த இசைக்கருவிகள் அங்கு இசைக்கப்படுகிறது. எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலையை வணங்குறாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேர் மட்டும் அங்கு தாழ விழுந்து அந்த சிலையை வணங்கவில்லை. இந்த செய்தி ராஜாவிடத்துல போகிறது. இந்த செய்தி ராஜாவிடத்துல செல்கிறது. அப்போது 12ஆம் வசனத்துக்கு வருவோம். பாபிலோன் மாகாணத்திலே காரியங்களை விசாரிக்கும்படி நீ ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். இப்போது ராஜாவிடத்துல செய்தி போகிறது. ஒரு மாகாணத்துக்கு அதிபதியாய் வைத்திருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் சொல்லாங்க, ராஜாவே அவர்கள் உம்மை மதிக்கவில்லை, நீ நிறுவின அந்த பொற்சிலையை அவங்க வணங்கவில்லை என்று இந்த செய்தி போகிறது. அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை செய்தி போகிறது. இதுல நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? அங்கு அந்த இசைக்கருவிகள் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலையை வணங்க வேண்டும். அப்படி எல்லாரும் தாழ விழுந்திருப்பாரானால் அப்போது யார் அந்த 3 பேரை பார்த்திருப்பாங்க? யாரோ அங்கு தாழ விழல கவனிக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை
அநேகர் பார்க்கிறாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கிறாங்க. வாழ்க்கையில சரியா இருக்கிறோமா, நம்மளுடைய சாட்சி சரியா இருக்கிறதா, எங்க இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை எப்படி பிசாசு பார்க்கிறானோ அதே போல உலகம் பார்க்கிறது. அதே போல இந்த 3 பேரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலை வணங்கவில்லை செய்றாங்க. சில பார்த்து தகவல் சொல்கிறாங்க. அதே வண்ணமாக நினைச்சாங்க. சபையில கூட நினைச்சாங்க. சிலர் அவங்க பாடுவதில்லை, மற்றொரு பார்ப்பாங்க அவங்க பாடுறாங்களா, அவங்க கரங்களை தட்டுறாங்களா, இல்ல அவங்க ஆண்டவரை என்ன செய்றாங்க, ஆவில நிரப்புறாங்க. இப்படி மற்றவரை பார்க்கிற ஒரு சிலரை திருச்சபையிலே நாம் பார்க்கிறோம். அதனால் இங்க என்ன செய்றாங்க, அவர்கள் அந்த சிலையை வணங்கவில்லை என்ற தகவல் ராஜாவிடத்துல போகிறோம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், விசுவாசிகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும். உண்மைதான் உங்களை விடுதலை ஆகும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. இப்போது இந்த 3 வாலிபர் செய்றாங்க, ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, தேவனுக்கு பயந்ததுனால செய்றாங்க, இந்த சிலை வழிபாடை அவர்கள் வணங்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு பயப்படுற மகனாய் மகளா இருக்க வேண்டும். வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், எங்க நடக்கிறோம், என்ன போறோம் வரோம், நம்மளை யார் பார்க்கிறாங்க என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. சரி, இந்த செய்தி போது ராஜாவிடத்துல போகிறது. அப்போது நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? ராஜா கேட்கிறார். அங்க 3 பேரை பார்த்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஒருவேளை நான் சொன்ன செய்தி உங்களுக்கு வந்திருக்காமல் இருக்கலாம், நான் சொன்ன செய்தி கேட்காம போயிருக்கலாம். இப்போது நீங்க அந்த சிலையை வணங்காதது உண்மைதானு கேட்கிறார். இப்போது எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்பூரம் முதலான சகலவித கீதவாத்தியங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருப்பீரானால் அந்த நேரமே எரிகிற அக்னி சூழலின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றா ராஜா சொல்றா. இப்போ உங்க 2வது சான்ஸ் கொடுக்கிறேன். இந்த 2வது சான்ஸ்ல மீண்டுமாக இசை வாத்தியங்கள் வாசிக்கப்பட போகிறது. அந்த இசை வாசியங்கள் வாசிக்கப்படும் போது நீங்கள் தாழ விழுந்து வணங்கினால் தப்பிக்கலாம், தாழ விழுந்து வணங்காமல் போனால் அப்போது எரிகிற அக்னியிலே உன்னை நான் போட போகிறேன். அது மட்டுமல்ல, ராஜா என்ன சொல்றார், அப்போது அந்த ராஜா சொல்ற காரியம் என்ற உம்முடைய ராஜாவாகிய அக்னி என்ன செய்றாங்க, இந்த காரியத்தை உமக்கு என்ன செய்றாங்க, அந்த நேரமே நடுவிலே போடப்படுவேன். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் உங்களை என்னிடத்துல இருந்து தப்பிக்க வைக்க முடியும் என்று ராஜா அங்கு அந்த 3 வாலிபரை கேட்கிறான். 3 வாலிபரை கேட்கும் போது அப்போது 3 வாலிபர் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பதில் சொல்றாங்க, நாங்கள் யெகோவா தேவனை ஆராதிக்கிறோம், அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கு நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். அப்படி சொல்லிட்டாங்களா? இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அடுத்தது, விடுவிக்காமல் போனாலும் எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், விடுதலை கொடுப்பார். விடுவிக்காமல் போனாலும் ஆங்கிலத்திலே சொல்றாங்க பட் இஃப் நாட் என்று மிக முக்கியமான ஒரு சொல், 3 வார்த்தை, பட் இஃப் நாட். எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதில்லை என்கிற ராஜாவாகிய மக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம் என்றார்கள். சொல்றாங்க, எங்களை ஆண்டவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பட் இஃப் நாட். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். எனக்கு ஆசீர்வாதம் வராமல் போனால் கூட தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் முக்கியமான காரியம். ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் நான் ஜெபம் பண்றேன். ஒரு வேலை கிடைப்பதுக்கு தாமதமானால் கூட நான் தொடர்ந்து நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே இப்படியாக என்ன செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில என்னுடைய மகள் சரியில்லை, கணவர் குடிக்கிறார், அவர் மாறணும், இன்னவர்கள் மாறல, அவர்கள் மாறாமல் போனால் கூட பட் இஃப் நாட், அவங்க அப்படி இருந்தும் நான் தொடர்ந்து நான் ஜெபிப்பேன். அது நடக்க தாமதமானால் கூட நான் அவரை துதிப்பேன் என்று ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் வேதம் கூறுகிறது. அதனால உனக்கு விரோதமா என்னதான் ஜனங்கள் பேசினாலும் கூட உம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நம்புகிற மகனாய் மகளா இருக்க வேண்டும். அப்போ தொடர்ந்து இந்த சரித்திரம் போகிறது. 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போது நேபுகாத் ராஜாவுடைய முகமானது அப்போது வேறுபட்டது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், his face changed, முகம் மாறினது. இந்த பதிலை கேட்ட உடனே ராஜா நினைத்தா ஒருவேளை இவங்க
அந்த பொற்சிலை வணங்குவாருனால கூட ராஜாவுடைய முகம் மாறினது. முகம் மாறின உடனே பார்க்கிறோம், இப்போது அந்த எரிகிற அக்னி சூளையானது இப்போது 7 மடங்கு இன்னும் அதிகமா சூடானது. என்ன செய்தாங்க, இப்போது 3 பேரை என்ன செய்யறாங்க, கைகளும் கால்களும் கட்டுப்பட்டு அந்த 3 வாலிபரையும் என்ன செய்தாங்க, அந்த அக்னியின் நடுவில் என்ன செய்தாங்க, உங்களை தூக்கி போட்டார்கள். வசனம் நமக்கு போதிக்கிறது. 23 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரையும் கட்டுண்டவளாக எரிகிற அக்னி சூழ் நடுவிலே விழுந்தார்கள். ஆங்கிலத்துல ஃபெல் டவுன், கட்டி உள்ள தூக்கி போட்டாங்க. அவங்க அந்த நெருப்புல விழுந்தார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். போட்டார்கள், விழுந்தார்கள். ராஜா நினைத்தார் இதோடு கூட கதை முடிந்தது என்று நினைக்கிறான். பிசாசு அப்படிதான் நினைக்கிறான், சத்ரு அப்படிதான் நினைக்கிறான். நான் விழுந்த போது, வீழ்ச்சிக்கு போன பிறகு எல்லாம் முடிந்தது போல காணப்படும் போது ஓகே, நம்முடைய வாழ்க்கை முடிந்ததாக பிசாசு ஜனங்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போது ராஜா நினைக்கிறான் இதோடு கூட கதை முடிந்தது. ஆனால் கதை முடியல. இப்போதான் ஆண்டவர் கதையை ஆரம்பிக்கிறார். அங்க என்ன செய்தாங்க, இப்போது கதையை ஆரம்பிக்கிறார். இப்போது தேவன் ஒரு புது கதையை அங்க எழுதுகிறார். இப்போது அந்த 3 பேரும் அந்த அக்னிக்குள்ளே தூக்கி போடப்பட்டாங்களா. அப்போது ராஜாவாக நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்தது. தன் மந்திரிமாரில் நோக்கி 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவளாக அக்னியில போட்டு வித்தம் என்றார்கள். அவர் ராஜாவுக்கு பதிலித்தமாக ஆம் ராஜா என்றார்கள். ராஜா ஏசினாங்க. இப்போது கொஞ்சம் ஏசினாங்க. உன்னிப்பாக அந்த நெருப்புல பார்க்கும்போது அப்போது ராஜா கேட்கிற மந்திரி பார்த்து, 3 பேர் அல்லவா நாம் கை கால்களை கட்டி அந்த நெருப்பிலே போட்டோம் என்று சொல்லும்போது மந்திரி சொல்றாங்க, ஆம் ராஜா, நாங்கள் 3 பேரை தான் உள்ளே நாங்கள் போட்டோம் என்று சொன்னாங்க. அப்போது ராஜா சொல்றார் அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவிலே உலாவுகிறதை நான் காண்கிறேன். ராஜா சொல்றாரு, இப்போது I saw 4 men loose. 3 பேர்கள் நாம் போட்டோம். ஆனால் இப்போது 4 பேர்கள் அந்த அக்னியிலே உலாவுறதை நான் அங்கு பார்க்கிறேன். ஆங்கில பைபிள பார்க்கிறோம் I saw 4 men loose என்று வாசிக்கிறோம். ஹீப்ரு பைபிள பார்க்கிறோம் இந்த லூஸ் என்ற வார்த்தைக்கு they were dancing in the fire. அவங்க அந்த தீயிலே நடனம் ஆடினார் என்று வேதம் கூறுகிறது. தேவனை உன்னை விடுவிக்கும் போது யார் நம்ம பார்க்கறாங்க, யார் நம்ம பார்க்கல, அது முக்கியம் இல்லை. என்ன செய்வோம், நம்மை மறந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அதேதான் திருச்சபையில் அநேகர் ஒரு சில பார்க்க செய்வாங்க, தங்களை மறந்து ஏன் பாடுறாங்க, கரங்களை தட்டுறாங்க, கண்ணிலே கண்ணீர் வருது. ஆண்டவர் அவளை விடுவித்தது அவளுக்கு தான் தெரியும். அதே போல இந்த 3 வாலிபரும் உள்ளே போனது விடுவித்தது நாம் பார்க்கிறோம். இப்போது 3 பேர் உள்ளே போட்டாங்க, 4 பேர் நடந்தாங்க. இப்போது ராஜா அழைக்கிறார், 3 பேர் வெளியில வராங்க. 4வது ஆள் எங்கே என்று நாம் யோசிக்கிறோம். 4வது ஆள் எங்கே? அவர் இன்னும் அக்னிக்குள்ளதான் இருக்கிறார். அவர் அக்னிமயமான தேவன் என்பதை நாம் வாசிக்கிறோம். உன்னை யாராவது பிரச்சனையிலே தூக்கி போடும்போது, உன் மீது பழி போடும்போது என்ன செய்வார்? அவர் உனக்காக ஏற்கனவே அங்க இருக்கிறார், உன்னை காப்பாற்ற உன் இடத்தை என்ன செய்றாங்க. இப்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியில வராங்க. வசனம் சொல்கிறது, அவர்கள் மீது எந்த அக்னி புகை மனம் வீசாமல் இருந்தது. நெருப்புக்குள்ள போய் வெளியில வராங்க. கையில கட்டின அந்த கட்டுகளும் காலில் கட்டின அந்த கட்டுகளும் உலகம் கட்டின அந்த கட்டுகள் தான் நெருப்பில் எரிந்தது. ஆனால் வெளியில வரும்போது அவர்கள் மேலே எந்த விதமான புகை வாசனை வீசவில்லைன்னு வேதம் கூறுகிறது. விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த 3 வாலிபரை பார்க்கும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? நெருப்பிலும் நம்பிக்கையா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் பல விதமான பிரச்சனைக்குள்ளே நம்மை கட்டி பிசாசு நம்மை போட்டால் கூட தேவனை நம்பும் போது, ஆண்டவர் நம்பும் போது, ஆண்டவர் அதற்குள்ளே நம்மோடு கூட உலாவி நம்மை விடுவித்து நம்மைக்கு நன்மை செய்வார். அதனாலே கர்த்தரை நம்புவோம், தேவன் மேல விசுவாசிங்க. எல்லா சூழ்நிலும் அவரை விசுவாசமா இருக்கும்போது உங்களோடு கூட நடக்கிற தேவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.